والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه وبعد. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, விடுமுறை நாட்களிலும் கூட அல்லாஹுடைய ரசூலுடைய போதனைகளை கேட்க வேண்டும், செவிமடுக்க வேண்டும், அதன்படி அமல் செய்ய வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் இந்த இடத்தில் நம் அனைவரும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம்முடைய நோக்கத்தை பொருந்திக் கொள்வானாக. எந்த விஷயத்தை நாங்கள் கேட்கின்றோமோ அதை கொண்டு நடைமுறைப்படுத்தக்கூடிய அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை வழங்குவானாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று உலகில் ஒரு நவீனமான உலகமாக மாறிக்கொண்டு வார இந்த காலகட்டத்தில் நாம் நம்பியிருக்கிற மார்க்க பிரகாரம் வாழ்வதென்பது ஒரு சிரமமான ஒரு காரியமாக இருக்கின்றது. ஒருவர் மார்க்கத்தை பின்பற்றி நடக்கும்போது அதை கேலி கிண்டல் சொல்லுகின்ற காலமாக இருக்கின்றது. நாம் சத்தியமாக, உண்மையாக, முறையாக அல்லாஹ்வை பயந்து மறுமை நாள் ஒன்று இருக்கின்றது, சொர்க்கம் இருக்கின்றது, நரகம் இருக்கின்றது, சொர்க்கத்தை விரும்பி ஆசைப்பட்டு நரகத்தை பயந்து இந்த உலகத்தில் வாழும் பொழுது நாம் சித்தரிக்கப்படுகின்றோம், கிண்டடிக்கப்படுகின்றோம், நையாண்டி பண்ணப்படுகின்றோம். இப்படியான இந்த சூழலில் இத்தனையான விஷயங்களுக்கு மத்தியில் இந்த மார்க்கத்தை நாங்கள் பின்பற்றி வாழும் பொழுதோ இதிலே சரியான முறையில் தான் நாங்கள் பின்பற்றுகின்றோமா, எம்முடைய நம்பிக்கை சரியாக இருக்கின்றதா என்பதை நாங்கள் சுய பரிசோதனை செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒரு மனிதன் அவனுடைய வெளிரங்கமான விஷயங்களை சுய பரிசோதனை செய்கின்றான். என்னுடைய ஆடை அழகாக இருக்க வேண்டும், என்னுடைய முகம் முறையாக இருக்க வேண்டும், என்னுடைய முடி முறையாக இருக்க வேண்டும், நான் அணிந்திருக்கிற கண்ணாடி முறையாக இருக்க வேண்டும், என்னுடைய வாகனம் சுத்தமாக இருக்க வேண்டும். இப்படி மற்றவர்கள் பார்க்கின்ற எல்லாத்தையும் அது அழகானதாக முறையானதாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றான். அவனுடைய உள்ளம் எவ்வாறு இருக்க வேண்டும், அவனுடைய இதயத்தில் இருக்கின்ற நம்பிக்கை எவ்வாறு இருக்க வேண்டும், அது தூய்மையானதாக, தூய்மையற்றதானதாக, அல்லாஹ்வுக்கு அஞ்சியதாக, அல்லாஹ்வுக்கு மாற்றமானதாக இருக்கிறதா என்பதை பற்றி சிந்திப்பது குறைவாக இருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உழைப்பு, அவருடைய பிரச்சாரம், ஒவ்வொரு முஸ்லிமானவன் மோமினாவுடைய உள்ளம் தூய்மையானதாக இருக்க வேண்டும். அந்த தூய்மைக்கு அடையாளம்தான் இஹ்லாஸாக இருக்கின்றது. ஒவ்வொரு மனிதனும் நாங்கள் செய்கின்ற கர்மங்கள், நம்முடைய உள்ளம் தூய்மை என்பதற்கு அடையாளம் அல்லாஹ்வுக்காக நாங்கள் செய்யக்கூடியவர்கள் அங்கே இருப்போம். எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, முஹாசபத்து நஃப்ஸ், ஒரு ஆத்மாவை, தன்னுடைய ஆத்மாவை நாங்கள் எவ்வாறு விளங்கிக் கொள்வது? நம்முடைய ஆத்மா சுத்தமானதா அசுத்தமானதா? எல்லோருக்கும் நாங்கள் எங்களை சுத்தமாக காட்டிக்கொள்வோம். நம்முடைய நாவும் பொய் செல்லும், உண்மை செல்லும். ஆனால் நம்முடைய உள்ளம் ஒரு நாளும் பொய் சொல்லாது, உண்மையைத்தான் சொல்லும். நம்ம அடிக்கடி சொல்லுவோம், மனசாட்சியத்தோடு சொல்லுங்கன்னு கேட்போம். உங்களோட மனசாட்சியத்தோடு சொல்லுங்க. எதுக்கு கேட்கும்? மனசு பொய் சொல்லாது. நம்ம நாவினால பொய் சொன்னாலும் கூட நம்முடைய உள்ளம் சொல்லும், நீ பொய் சொல்லுகிறாய், நீ உண்மையானவன் அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஸ்ஸஃப்ஸி நஃப்ஸக் வ இன் அஃப்தாக்கன் நாஸ். இந்த உலகத்தில் எல்லோரும் உன்னை நல்லவன் என்று சொன்னாலும் உன்ன நஃப்ஸில் நீ ஒன்றை கேளு, ஒன்னிடத்தில் ஒன்றை கேளு, உன்னை தூக்கி முன்னுக்கு வச்சு நீ நல்லவனா கெட்டவனா என்று கேளு. இந்த மக்கள் எல்லோரும் உன்னை நல்லவன் என்று சொன்னாலும் உன்னுடைய நஃப்ஸு உன்னை நல்லவன் என்று சொல்லுவோம். நம்ம யார்? இப்போ நம்ம எல்லாரும் எதை எதிர்பார்க்கும்? எல்லாரும் என்ன புகழணும், எல்லாரும் என்ன நல்லவன் சொல்லணும், எல்லாரும் என்ன கண்ணியப்படுத்தணும், எல்லாரும் ஒரு நல்ல மனிதர், ஒரு நல்ல விசுவாசி என்று சொல்லணும் என்று எல்லாரும் சொல்வதைத்தான் நம்ம எதிர்பார்க்கும். அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரத்தன சுருக்கத்தில் சொன்னார்கள், இஸ்ஸஃப்ஸி நஃப்ஸக்,
உன்னுடைய ஆத்மாவை உன்னிடத்தில் கேளு. வைன் அஃப்தா கன்னாஸ், இந்த மக்கள் எல்லாரும் உன்னை நல்லவன் என்று சொன்னாலும் உன்னுடைய நஃப்சு உன்னை நல்லவன் என்று சொன்னால் நீ ஏற்றுக்கொள். அன்புள்ள சகோதரர்களே, இதை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம். இந்த தன்னை பற்றியே தான் விவரித்து கொள்வது, ஆராயிறது, தன்னை பற்றியே தான் செய்து கொள்வது யாருடைய பண்பு என்று சொன்னால் நபிமாருடைய பண்பு. நபிமாருடைய பண்பு, மூமின்களுடைய பண்பு. சிஃபாத்துல் முஃமினீன், சிஃபாத்துல் அன்பியா. நபிமார்கள் தன்னை பற்றி தான் என்ன குறை செஞ்சேன் என்று யோசிப்பார்கள். சுருக்கமாக ஒரு உதாரணத்துக்கு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசிக்கிறார்கள், நான் என்ன அநியாயம் செய்திருப்பேன், நான் என்ன தப்பு செஞ்சிருப்பேன், அல்லாஹ்வுக்கு என்ன அநியாயம். பல சந்தர்ப்பங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி யோசிச்சிருக்கிறார்கள். அப்படி யோசிக்கும்போது யோசிக்கிறார்கள், ஹம்சா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை உஹதுடைய யுத்தத்தில் கொலை செய்தது வஹ்ஷி. வஹ்ஷி என்ற நபித்தோழர் அந்த நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ட்ரெயின் பண்ணப்பட்டு எப்படியாவது இந்த ஹம்சாவை கொல்லணும் என்பதற்காக தீர்மானிக்கப்பட்டது வஹ்ஷி. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வஹ்ஷியில் ரொம்ப கோபமாக இருந்தாங்க, வெறுப்பாக இருந்தாங்க. யோசிக்கிறார்கள், இதை கூட அல்லாஹ் என்னை குற்றம் பிடிச்சிருவானோ என்ற என்னுடைய இதயத்தில் அந்த வஹ்ஷியை பற்றி நல்லெண்ணம் இல்லாமல் இருக்கின்றது. யோசிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய அசத் என்று சொல்லக்கூடிய, அசதுல்லா என்று சொல்லக்கூடிய ஹம்சாவை கொலை செய்த வஹ்ஷியை பற்றி தன்னை பற்றி யோசிக்கிறார்கள். சஹாபாக்கள் செய்தி அனுப்புகிறார்கள், அந்த வஹ்ஷியிட போய் சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய வசனத் இல்லாமன் தாப வ அமின அமலன் சாலிஹ் என்ற வசனத்தை சொல்லி அனுப்புகிறார்கள். இந்த வசனத்தை போய் சொல்லுங்க, யார் தெரிஞ்ச தப்பை உணர்ந்து தௌபா செஞ்சு அல்லாஹ்வை ஈமான் கொண்டு நல்லமல் செய்கிறாங்களோ அவங்களுடைய பாவங்களையும் ஹசனாத்தாக அல்லாஹ் மாற்றுவான், போய் சொல்லுங்க. இந்த வசனத்தை சஹாபி போய் சொல்கிறார். சொன்ன உடனே வஹ்ஷி சொல்லுகிறார்கள், இதில் 2-3 விஷயம் சொல்லியிருக்குது. தௌபா செய்ய நான் செய்யலை, ஈமான் கொள்ள நான் ஈமான் கொள்ளலை, அமல் செய்யணும் நான் செய்யலை, இப்படி செஞ்சாத்தானே நல்லதாக மாற்றுவோம், நான் செய்யலை, அதனால் நான் வரலைன்னு சொல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2வது முறையும் மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் அவருக்கு செய்தி அனுப்புகிறாங்க, இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அய்யுஷ்ரிக பிஹி வ யக்ஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறதை தவிர மற்ற பாவங்களை மன்னிப்பான், யாரை நாடுகிறானோ அவங்களுக்கு மன்னிப்பான் என்ற அந்த வசனத்தை சொல்லி ஒரு சஹாபிக்கிட்ட சொல்லி அவர்கிட்ட போய் சொல்லுங்கள். இது எதோ உறுத்துதோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வஹ்ஷியை பற்றி ரொம்ப கோபப்பட்டாங்க, மனசில் வேதனைப்பட்டாங்க, இது அல்லாஹ்வுக்கு பொருத்தம் இல்லாமல் ஆயிருமோ என்று தன்னை பற்றி தான் யோசிக்கிறாங்க. யாருமே இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. தன்னுடைய சாச்சா புகழப்பட்ட ஒரு மனிதர், ஒரு இஸ்லாம் பரப்பதற்கு வலுவாக இருந்த ஒரு கொலை செய்த அந்த வஹ்ஷியை பற்றி நபி சுய பரிசோதனை செய்யும் பொழுது தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்துகிறாங்க. இந்த வசனத்தை எடுத்துட்டு அந்த சஹாபி போகிறார். அங்கே போய் சொல்லும்போது அந்த வஹ்ஷி என்ன சொல்கிறார், இந்த வசனத்தில் லிமையஷான் இருக்கு, அல்லாஹ் நாடினவை தான் மன்னிப்பான் இருக்குது, அல்லாஹ் என்ன நாடி நிற்க மாட்டான், எனவே நான் வரலன்னு சொல்கிறார். அன்புள்ள சகோதரர்களே, அப்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடலை. அதுக்கு பின்னாடியும் 3வது ஒரு வசனத்தை சொல்லி அனுப்புகிறார்கள், குல்யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். இந்த வசனத்தை இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஅன், இந்த வசனத்தை சொல்லி அனுப்ப போய் சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹ்வுடைய அருள் ரஹ்மத்து ஹிதாயத்தை நிராசை அடையாதீர்கள், அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவன். இந்த வசனத்தை அந்த ஜமீஆ எல்லாத்தையும் மன்னிக்கக்கூடியவன், கஃபூருர் ரஹீம், அவன் இரக்கம் உள்ளவன். இந்த வசனத்தை சொல்லி அனுப்பினதுக்கு பிறகு அந்த வஹ்ஷி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அன்புள்ள சகோதரர்களே, இப்போ வஹ்ஷி யோசிக்கார். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை பற்றி சுய பரிசோதனை பண்ணுறார். இந்த வஹ்ஷியை பற்றி ஏதாவது கெட்டெண்ணம் வச்சிட்டனோ என்று வஹ்ஷிக்கு தாவத்து கொடுக்கிறார்கள். வஹ்ஷி இஸ்லாத்தை ஏற்றுக்கிறார். இப்போ வஹ்ஷி யோசிக்கார், அவர் சுய பரிசோதனை பண்ணுகிறார். நான் எவ்வளோ தப்பு செஞ்சிட்டேன், எவ்வளோ தவறுகளை செஞ்சிட்டேன், நான் இந்த இஸ்லாத்துக்கு என்ன செய்கிறது, நான் இந்த இஸ்லாத்துக்கு என்ன செய்கிறன்றதை பற்றி அவர் யோசிக்கிறார். அன்புள்ள சகோதரர்களே,
இப்போ இந்த வஷியுடைய தேவை சார், இப்போ இந்த வாஷி தன்னை பற்றி சுய பரிசோதனை செய்யும் போது யோசிக்கிறார், இந்த இஸ்லாத்தில் மிக முக்கியமான நபியுடைய குடும்பத்தைச் சேர்ந்த அசதுல்லா என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய சிங்கம் என்று சொல்லக்கூடிய ஒருத்தரை நான் கொண்டுட்டேனே என்று கவலைப்படுகிறார். தன்னை பற்றி யோசித்து இப்போ தான் விஷயத்துக்கு வரார். எப்படி இந்த இஸ்லாத்தில் மிக முக்கியமானவரை கொலை செய்தாரோ, இந்த இஸ்லாத்துக்கு எதிரியான மிக முக்கியமான பொய் நபி என்று சொன்ன முசைலமாவை அவரை கொலை செய்கிறார். இந்த இஸ்லாத்துடைய மிக முக்கியமான ஒருவரை கொலை செய்கிறார். இந்த இஸ்லாத்துடைய எதிரியையும் அவரை கொலை செய்கிறார். பின்னாடி யுத்தத்திலே அவர் ஷஹீதாகிறார். இது எப்படி இந்த ஒரு பாக்கியம்? ஒரு சொர்க்கவாதி ஆகிறார், ஒரு சஹாபி ஆகிட்டார், நபித்தோழர்களில் ஒருவராக ஆகிட்டார், மன்னிக்கப்பட்ட சமூகத்தில் ஆகிட்டார். இப்போ நாங்கள் 3 வகையாக இருக்கிறோம். ஒன்று நபிமார்கள், இவங்க மாசூம், பாவங்கள் மன்னிக்கப்பட்டவங்க. அவர்கள் மனிதர்கள் என்பதற்காக வேண்டி ஒவ்வொரு நபிக்கிட்டையும் அல்லாஹ் ஒரு சருகுதலை ஏற்படுத்தினான், மனிதர்கள் என்று மக்கள் விளங்கி கொள்வதற்கு வேண்டி, இல்லாட்டி கடவுளாக்கிடுவாங்க. 2வது சஹாபாக்கள். இந்த சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க? சில தவறுகள் நடந்தாலும் கூட அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான், மன்னித்துட்டான். 3வது நாங்கள் பாவம் செஞ்சுக்கிட்டே இருப்போம், அல்லாஹ் இடத்துல நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை பற்றி சிந்திக்கிறார்கள். வஹ்ஷிக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கிறான். வஹ்ஷி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு தன்னை பற்றி சிந்திக்கிறார், தன்னை பற்றி சுய பரிசோதனை செய்கிறார். பெரும் மனிதரை கொலை செய்ததை போன்று, ஷஹீதாக்கப்பட்ட ஹம்சாவை போன்று இந்த மார்க்கத்துக்கு படுமோசமான தான் நபி என்று சொன்னவரை அவர் போட்டு தள்ளுறார். அப்போ அவருடைய சுய பரிசோதனை. அதனால் நாங்கள் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு நிறைய பயான் கேட்குறோம், நிறைய மார்க்கத்தை படிக்கும். இன்றைக்கு குர்ஆன் ஹதீஸ் இன்றைக்கு எல்லா இணையதளங்கள் எல்லாத்திலையுமே நிறைய வருகின்றது. ஆனால் நம்ம நிலைமை என்ன? நம்முடைய தொழுகையில் பேணுதலாக இருக்கமா? நம்முடைய அன்றாட நடைமுறையில் இருக்கிற வணக்க வழிபாடுகள் எப்படி இருக்கின்றது? அன்புள்ள சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் விதாவிலே தொழுகையை பற்றி சொல்லியிருக்கிறார்கள், தன்னுடைய கடைசி உரையிலே தொழுகையை பற்றி சொல்லியிருக்கிறார்கள், மரண சந்தர்ப்பத்திலே தொழுகையை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். அப்போ இப்படியெல்லாம் இவ்வளவெல்லாம் சொல்லப்பட்டும் கூட இந்த தொழுகை நம்மிடத்தில் எப்படி இருக்கின்றது? பேணுதல் இருக்கின்றதா? சொல்லுங்க. இன்றைக்கு பொதுவாக அதான் சொல்லப்படுகின்றது. அதான் யாருக்கு சொல்லப்படுகின்றது சொன்னால், தம்பீகுன் லில் காஃபிலீன், மறதியாளர்களுக்கு ஞாபகமூற்றுதான் தொழுகை, இந்த அதான். ஆனால் நாங்கள் மூமின்களாக இருந்தால் அதான் சொல்லும் வரைக்கும் காத்துட்டிக்க கூடாது. இன்றைக்கு அது காலம் பெய்த்து அதான் சொல்லி யாரும் பள்ளிக்கு வாரல்ல, இக்காமத் சொன்னா தான் பள்ளிக்கு வாராங்க. இன்றைக்கு நம்ம நிறைய பாருங்க, அதான் சொன்னால் வேலைகளிலிருந்து ரூமுக்கு போகிறாங்க. ஆனால் ஒரு காலத்தில் எப்போ நம்ம கிராமங்கள், நம்ம ஊர்களில் அதான் சொன்னால் பள்ளிக்கு வருவார்கள். நிலைமை மாறிடுச்சு. அந்த கரெக்டாக இமாம் தொழுகை ஆரம்பிக்கும் பொழுது நாங்கள் பள்ளிக்கு வர பார்க்கணும். ஃபுட்போர்ட்டில் வந்து சேர்ந்து பிந்தி வர வேண்டியது, முந்தி போக வேண்டியது. நம்ம யோசிக்கணும், நாம் எவ்வளோ மாற்றங்கள் நம்மகிட்ட செய்ய வேண்டியிருக்குது. எந்த அமல்லையும் நமக்கு ஷவுக், ஆசை கிடையாது. அதைத்தான் சஹாபாக்கள் தாக்கத்துல் ஈமான், ஈமானுக்கு ஒரு சுவை இருக்கின்றது, அந்த சுவையை சஹாபாக்கள் அடைந்திருந்தார்கள். அதனால் அவர் உயிரை கொடுத்தார்கள், உடலை கொடுத்தார்கள், பொருளை கொடுத்தார்கள், நேரத்தை கொடுத்தார்கள், எல்லாத்தையுமே தியாகம் செய்தார்கள். எல்லாத்தையுமே தியாகம் செய்தார்கள். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே தான் மூமின்களுடைய பண்பாடு நம்மக்கிட்ட இருக்கும். இன்றைக்கு விரும்பியோ விரும்பலையோ, இன்றைக்கு தன்னை பற்றி சுய பரிசோதனை செய்யக்கூடிய ஒரே கூட்டம் என்றால் அது தப்லீகுடைய பணியில் போகிற சகோதரர் மட்டும்தான் இருக்கு. தைரியமாக நம்ம உண்மையை சொல்லணும். யார்கிட்ட இருக்கு? நம்ம எப்படி படுக்கிறோம்? ஃபோனை பார்க்குறோம், படுக்கிறோம், டிவியை பார்க்குறோம், படுக்கிறோம், போனோம், படுக்கிறோம். ஆனால் அவர்களுடைய ஒரு சூழ் ஒன்று இருக்கிறது என்றால், படுக்கும்போது உட்கார்ந்து யோசிக்கணும். இன்றைக்கு நாங்கள் என்ன அமல் செஞ்சோம், எதை நம்ம செய்யாம விட்டோம், என்ன குறை செஞ்சோம், எந்த அமலை செய்யலையோ அந்த அமலை செஞ்சுட்டு தான் படுக்கணும். எதை குறை விட்டோமோ தௌபா செய்யணும். நம்மகிட்ட இருக்கா? அந்த ஜமாத்தை நம்ம குறை சொல்கிறோம், அவங்கள பிறருக்கு அல்லாஹ் ஹதீஹும். ஆனால் நிலவரம் என்ன? இன்றைக்கு பெரும் மார்க்கத்தை ஆய்வு செஞ்சுட்டு இன்றைக்கு சுபோதலாமல் படுக்கும்.
அந்த ஆக்கள் 40 நாள் ஜமாத்தில் போயிட்டு முன் சஃபில் வந்து தொழுவிட்டுருக்கான் ஃபஜ்ர். நிலைமை என்ன? எது நமக்கு தேவை? அல்லாஹ்வின் பக்கம் நெருக்க நமக்கு தேவை. அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நம்முடைய ஆத்மாவை பற்றி நாம் விளங்க வேண்டும். நான் யார்? நம்ம யார்? நான் சொர்க்கத்துக்கு தகுதியானவன் தான், அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை தருவான் என்ற நம்பிக்கையும் அந்த நம்முடைய மனசு செல்லணும். எனக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான், நம்முடைய மனசு சொல்லணும். சொல்லுதா? நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளை பற்றி கேட்கணும். நம்முடைய மனசு நமக்கு சொல்லுதா? அல்லாஹ் கண்டிப்பாக எனக்கு சொர்க்கத்தை தருவான், நான் அல்லாஹ்வுக்கு நேர்மையாக இருக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, ஒரு ஊரில் ஒரு சகோதரர், எமது நாட்டில் எல்டிடி வந்து இந்த கடைகளை கொள்ளையடிக்கிற காலம், கடைகளை கொள்ளையடிக்கிற காலம், ஒவ்வொரு கடையாக கொள்ளையடிச்சிட்டு வரான். ஒரு சகோதரர் என்று சொன்னார், அவர் ஒரு வீட்டில் ஒழிச்சிட்டு இருக்கிறார். அந்த வீட்டில் நானும் இருக்கிறேன் ஒழிச்சிட்டு. எல்லா கடைகளும் உடைக்கப்படுது. இது உண்மையாக என்னோடு நடந்த ஒரு உரையாடல். கடையெல்லாம் உடைக்கிறாங்க. அவர் சொன்னார், எந்த கடையை ஒரு நாள் எல்டிடி உடைக்க மாட்டான் ஹசரத்துன்னார். அப்போ நான் கேட்டேன், என்னது? நான் சரியாக ஜக்காத்து கணக்கு பார்த்து கொடுக்குறேன், ஒரு நாளும் உடைக்க மாட்டேன்னு சொன்னார். எல்லாரும் கடையும் உடைச்சதான், ஆனால் அவரை கடை உடைக்கல. இது நான் ஒரு இட்டுக்கட்டாக இருந்துச்சு. இது என்னோட நடந்த விஷயம். இந்த ஈமான் நம்மக்கிட்ட வரணும் சொல்லுங்கள். இந்த ஈமான் நம்மக்கிட்ட வரணும். நம்மகிட்ட பொருளாதாரம் குறையும் பொழுது பயப்படுகிறோம். நம்ம நினைக்கிறேன், எந்த ரப்பு என்னை கைவிட மாட்டான், நான் அல்லாஹ்வோட தொடர்பாக இருக்கிறேன் என்ற அந்த நம்பிக்கை நமக்கு வரும். எனவே நம்மளை பற்றி நம்மளை செஞ்சு கொள்ள தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஹாசிஃபு அன்ஃபுஸக்கும் கப்ல அன் துஹாஸபு. நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கேள்வி கணக்கு கேட்கப்படுவதற்கு முன்னாடி நீங்கள் உங்களை கேட்டுக்கொள்ளுங்கள். உங்களுடைய அமல்களை நிறுத்து, நீங்கள் உங்களுக்கு எதிராக ஆகுவதற்கு முன்னாடி உங்களுடைய அமல்களை நீங்கள் நிறுத்திக் கொள்ளுங்கள். நாம் என்ன செய்கிறோம்? எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் இப்படியான மஜ்லிஸ், இந்த மஜ்லிஸ் அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கிற மஜ்லிஸ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்குற மஜ்லிஸ், மலக்கள் சூழ்ந்து கொள்கிற மஜ்லிஸ். இந்த மாதிரியான மஜ்லிஸ் ஊடாக நம்முடைய லட்சியம் எது? நம்முடைய உள்ளம் தூய்மையாகும். நம்முடைய உள்ளம் தூய்மை. இன்றைக்கு நிறைய இபாதத்துக்கள், வணக்க வழிபாடுகள் எல்லாம் இன்றைக்கு ஒரு பிரபல்யத்துக்கு ஆயிடுச்சு. ஒரு உம்ரா நம்ம செய்வோம், ஃபோட்டோ எடுக்காமல் நான் ஒரு உம்ரா செய்தேன் என்று சொல்லக்கூடியவர்கள் கையொசுங்கன்னு சொன்னால், நான் ஒரு ஃபோட்டோ எடுக்காமல் நான் ஒரு உம்ரா செய்தேன் கையொசுங்க என்று கேட்டால் யாராவது சுத்துவோம். நம்ம நீயத்து வைக்கிற சோதனை. இன்றைக்கு நிலைமை நம்மகிட்ட மாறிடுச்சு. நம்மகிட்ட நிலைமை மாறிடுச்சு. அல்லாஹ் குர்ஆன் என்ன சொல்றான்? இன்னமல் முஃமினூன், மூமின்கள் யார்? அல்லாஹ்வுடைய குர்ஆன் ஓதப்பட்டால் வஜ்லத் குலூப், அல்லாஹ்வுடைய சட்டம் சொல்லப்படும் பொழுது பயப்படணும், மனசுல நடுக்கம் ஏற்படணும், சஞ்சலம் ஏற்படணும். நமக்கு வருதா? அப்ப நம்ம மூமிங்களா? கத் அஃப்லஹல் முஃமினூன், மூமின்கள் யாரு? அல்லதீன ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன், அந்த தொழுகையில் அவர்களுக்கு அந்த அச்சம் ஏற்படும். வருதா? நம்முடைய சிந்தனை எங்கேயெல்லாம் போகுது சகோதரிகள். அப்போ நம்மளை பற்றி நம்ம எவ்வளோ விஷயங்கள், மற்றவரை பற்றி எவ்வளோ பேசுகிறோம், மற்றவரோட குறைகளை மணித்தியாலக்களுக்கு பேசுறதுக்கு இன்றைக்கு மேடை போடப்படுகின்றது. நடக்குதா இல்லையா? அடுத்தவன் ஒரே ஒரு விஷயம், ஒரு சின்ன பிரச்சனை சொல்லிட்டாருன்னால் மேடை, மாசக்கணக்கில் மேடை, விவாத மேடைகள். நம்ம நிலைமை என்ன? எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, தன்னை தானே திருத்த வேண்டியவர். தன்னை பற்றி நம்ம யோசிக்கணும். என்னுடைய நிலைமை, என்னுடைய தன்மை, என்னுடைய பண்பாடு எப்படி இருக்கு, என்னுடைய இபாதத்து எப்படி இருக்குது? சரியா இருந்தால், அல்லாஹ்வுக்கு உடன்பட்டதாக இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ். சரியா இல்லையா, அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்போம். இதில் 3 விஷயத்தை செய்யலாம். நம்ம சுய பரிசோதனை செஞ்சோம், நம்மளை பற்றி யோசிச்சோம் என்றால் கடமைகளை சரியாக செய்வோம். 2வது கடமைகளை குறைவு ஏற்படுத்துவோம், கடமையில் குறைவு ஏற்படும். 3வது ஷர்ராக செய்வோம். நாங்களுடைய சுய பரிசோதனை நாங்கள் முறையாக செஞ்சோம் என்றால் 3 விஷயம் நடக்கும். ஒன்று, நாங்கள் கடமையை சரியாக செஞ்சிருப்போம், அல்லது கடமையில் குறைவு ஏற்படுத்தியிருப்போம், அல்லது ஷர்றுகளை செஞ்சிருப்போம். நம்ம கண்டுபிடிக்கலாம் என்னென்னத்தை நம்ம செஞ்சிருக்கோம்னு சொல்லி. எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் எங்களுடைய இது எப்போ செய்கிறது?
நாளாந்தமா எப்போ செய்யணும்? ஒவ்வொரு வினாடி நம்ம செய்யணும். குறைஞ்சபட்சம் ஒரு படுக்கைக்கு போகிறதுக்கு முன்னாடியாவது இன்றைக்கு ஃபர்தான கடமைகள் எப்படி? அன்புள்ள சகோதரிகளே, வெக்கப்படும் நம்ம என்னன்னு சொன்னால், ஒரு நாளைக்கு அவ்வல் ஜமாத்தோட 5 நேர தொழுகையும் தொழுதீர்களா என்று நம்முடைய ஆத்மாவை கேட்டு பாருங்கள். அஞ்சு நேர வக்தையும் அவ்வல் ஜமாத்தோட தொழுதோமா? பதில் ரீக்கா. முன்பின் சுன்னத்துக்களை தொழுதோமா? பதில் ரீக்கா. காலை மாலை திக்ருகளை செய்தோமா? பதில் இருக்குதா. சந்தர்ப்ப துவாக்களை ஓதினோமா? பதில் இருக்குதா. இப்போ சொல்லப்பட்டுச்சு, இலகுவாக சொர்க்கம் போகிறதுக்கு சையதுல் இஸ்திக்பார் 4 வரிகள். 40 வருஷமாக வாழ்கிறோம், 40 வருஷமாக பிரச்சாரத்தில் இருக்கின்றோம், 40 வருஷமாக மார்க்க விஷயத்தில் ஈடுபடுகின்றோம். இதை காலை மாலை ஓதுறோமா? சுய பரிசோதனை செய்ய சொல்லுங்கள். நம் நிலைமைகளை பற்றி நம்ம யோசிக்கணும். எனவே ஈமானுடைய விஷயத்தில் நாம் ரொம்ப பலவீனமாக இருக்கின்றோம். யா ஐயுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வல் தன்னுர் நஃப்ஸு மா கத்தமத் லிகதின். நாளைக்கு உங்களோட நாளை மறுமையில் உங்களுக்காக நீங்கள் என்னத்தை சேர்த்து வச்சிருக்கீங்க? அல்லாஹ் வஞ்சிங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை பற்றி சுய பரிசோதனை செஞ்சிருக்கிறாங்க. அது மாத்திரமா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எடுக்கலாம். அவங்க எப்போதுமே பேசுகிறதுல கவனமாக இருப்பாங்க, சுய பரிசோதனை செய்வாங்க. இந்த நாக்கை பிடிச்சி சொல்லுவாங்க, இந்த நாவை பார்த்து, நாவே நீதான் எல்லா ஃபித்னாவுக்கும் அடிப்படை, என்னை ஏதாவது ஃபித்னா நீ ஆக்கிறாத. தன்னை பற்றி சுய பரிசோதனை செய்ய யார் அவர்கள்? ஒட்டுமொத்த மூமின்களுடைய ஈமானையும் அபூபக்கருடைய ஈமானை ஒரு பக்கம் வச்சால் அபூபக்கர் ஈமான் கூட. அப்படிப்பட்ட மனிதர் தன்னை பற்றி பயப்படுகிறார். உமர் ரலியல்லாஹு சொல்லுவார்கள், இப்னு கத்தாபே, கத்தாபுடைய மகனே, லதத்தகீன அல்லாஹ், அல்லாஹ்வை முறையா பயந்து நடந்துக்க, இல்லை என்றால் லயுஅذிபுக, அல்லாஹ் உன்னை தண்டிப்பான் என்று தன்னுடைய ஆத்மாவை பற்றி தானே செய்து கொள்வார்கள். இரவையிலே, பிந்திய இரவிலே எழும்பி அழுவார்கள். தன்னை பற்றியே அல்லாஹ் எடுத்து சொல்வார். யாரு? ஒரு ஹலீஃபா. நபிகளார் என்ன சொன்னார்கள்? அல்லாஹ் உமருடைய நாவினால் பேசுகிறான்னு சொன்னார்கள். அந்த அளவுக்கு மார்க்கத்திலே பற்று, ஈர்ப்பு, தியாகம் உள்ள சஹாபாக்கள். இந்த நிலைமை நம்மகிட்ட வரணும் சகோதரர்களே. சுய பரிசோதனை நம்மளை பற்றி நாங்களே சிந்திப்பதனூடாக, அலசுவதனூடாக, எங்களை பற்றி நாமளே கேட்டுக்கொள்வதனூடாக என்ன கிடைக்கும் என்று சொன்னால், ஒரு பாவங்கள் மன்னிக்கப்படுறதுக்கு காரணமாக இருக்கும். இப்போ நாம் நம்மளை பற்றி யோசித்தோம் என்றால் நம்ம என்னென்ன பாவங்கள் செய்கிறன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது முதலாவது விஷயம். ரெண்டாவது, அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்வதற்கு தள்ளும். இப்போ முதலாவது சிவபரிசோதனை செய்வதனால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுறது ஒரு காரணமாக அது அமையும். இரண்டாவது, அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்வதற்கும் அல்லாஹ்வின் பக்கம் நாங்கள் மீள்வதற்கும் அது தள்ளும். நாம் நம்மளை பற்றி யோசிச்சோம்னால், இன்னொன்று தப்பு செஞ்சிருக்காய், இந்த தொழுகையை விட்டாய், இந்த இடத்துல பொம்பளையை பார்த்தாய், இந்த இடத்துல ஹராமசா போட்டாய், அதை செஞ்சாய், இதை செஞ்சாய் என்று சொல்லி நம்முடைய அந்த அல்லாஹ்வின் பக்கம், அது தௌபாவின் பக்கம் தள்ளும். மூன்றாவதாக, அல்லாஹ்வுக்கு வழிபடுறதுல, அல்லாஹ்வுக்கு உறுதிப்பாடு செய்கிறதுல, அல்லாஹ்வுடைய விஷயத்தில் உறுதியாக இருப்பதிலே நமக்கு என்ன செய்யும்? அது உதவியாக இருக்கும். அதே போன்று நம்ம சுய பரிசோதனை செய்வதனூடாக நம்முடைய உள்ளம் செத்து போய் கிடக்கின்ற உள்ளம் உயிருள்ளதாக மாறும். இதுதான் முக்கியமான விஷயம். இப்போ நாம் நம்மளை பற்றி ஆராய்ஞ்சால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுறதுக்கு காரணமாகும். இரண்டாவது, அல்லாஹ் பக்கம் தௌபா செய்வதற்கும் அல்லாஹ் பக்கம் மீள்வதற்கும் அது ஒரு ஒத்துழைப்பாக, ஒரு தள்ளு ஏற்படும். அதனால் நமக்கு அது புஷ் பண்ணும். அதே மாதிரி மூன்றாவது, அல்லாஹ்வுடைய இத்தாஅத்தில் இருப்பதற்கு, உறுதியாக இருப்பதற்கு அது வழிவகுக்கும். நாலாவது, செத்துப்போன உள்ளம் உயிரல்லதாக மாறும். அதே போல் மறதியை விட்டு தூரமாக, மறதியில் இருக்க நாங்கள் கிட்ட வருவோம். மறதியை விட்டு அல்லாஹ்வுக்கு நினைவுக்குள்ளவங்கள் ஆகும். அன்புள்ள சகோதரர்களே, இப்போ நம்மளை பற்றி நாங்கள் யோசிக்கும் போது, சுய பரிசோதனை செய்யும் போது எப்படி நாங்கள் செய்யணும்னு சொன்னால்,
ஒரு அமலை நாங்கள் செய்யும் பொழுது நாங்கள் அல்லாஹ்வுக்காக செய்ய போகிறேன் என்ற நினைப்பை நாங்கள் ஏற்படுத்துவோம். ஒரு அமலை செய்ய போகிறோம், நான் அல்லாஹ்வுக்காக செய்ய போகிறேன், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வழிமுறையோடு செய்கிறோம் என்ற அந்த நினைவோடு நாங்கள் செய்ய வேண்டும். செய்து கொண்டிருக்கும் பொழுதும் அல்லாஹ்வுக்காக செய்து கொண்டிருக்க நினைக்க வேண்டும். செய்து முடிக்கும் போதும் நான் அல்லாஹ்வுக்காக தான் செய்து முடித்தேன், எந்த பெருமைக்காக, பேருக்காக, புகழுக்காக, 4 பேர் என்ன சொல்லணும் என்பதற்காக வேண்டி, என்னுடைய மேனேஜர் பெரிய ஒரு வணக்கசாலின்னு சொல்லணும் என்பதற்காக, என்னுடைய முதலாளி என்னை புகழணும் செல்வதற்காக, நான் வாழுகின்ற அந்த பகுதியிலே நான் ஒரு வணக்கசாலி, ஒரு ஈமான்தார் என்று சொல்லணும் என்பதற்காக இல்லாமல் அல்லாஹ்வுக்காக செய்தேன். அப்போ ஒரு வணக்கம் செய்ய ஆரம்பிக்கும் பொழுதும் நான் அல்லாஹ்வுக்காக செய்ய போகிறேன், செஞ்சு கொண்டிருக்கும் பொழுதும் அல்லாஹ்வுக்காக செய்து கொண்டிருக்கிறேன், செய்து முடித்ததுக்கு பிறகும் அல்லாஹ்வுக்காக செய்தேன் என்ற அந்த நினைவோடு நாங்கள் இந்த வணக்கங்களை நாங்கள் செய்யணும். இறுதியாக நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், வணக்கம் செய்து முடித்ததுக்கு பிறகும் எங்களை பற்றி நாங்கள் எப்படி யோசிக்கிறோம் என்றால், அல்லாஹ்வுக்காக நான் செய்து முடித்தேனா என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, சஹாபாக்களுடைய வாங்க சொல்லுங்க எனவே பொதுவாக நாங்கள் நம்முடைய வாழ்நாளில் நாளாந்தமும் ஒவ்வொரு நேரமும் நாங்கள் எங்களை பற்றி யோசிப்போம், எங்களுடைய மனோநிலையை பற்றி யோசிப்போம், எங்களுடைய வணக்க வழிபாடுகளை பற்றி யோசிப்போம், எங்களுடைய உள்ளத்திலே கருப்பு புள்ளி இருக்கின்றதா என்பதை நாங்கள் யோசிப்போம், நாங்கள் அல்லாஹ்வுக்கு விருப்பமானவன்றதை யோசிப்போம், அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை தருவானா என்பதை யோசிப்போம், அல்லாஹ் நம்மளை நரகத்தில் போட்டுருவானா என்பதை நாங்கள் யோசிப்போம். சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்தார்கள், எவ்வளவு தியாகம் செய்தார்கள், நாங்கள் செய்யாத சில வணக்கங்களை அவங்க செஞ்சிருக்கிறார்கள். அவர்கள் ஹிஜ்ரத்து போனார்கள், நாங்கள் ஹிஜ்ரத்து போகலை. ஹிஜ்ரத்து போனவர்கள் உதவி செய்திருக்கிறார்கள், நாங்கள் செய்யலை. அவர்கள் யுத்தம் செய்தார்கள், நாங்கள் யுத்தம் செய்யலை. யுத்தத்திலே பாதிக்கப்பட்ட உதவி செய்தார்கள், நாங்கள் செய்யலை. யுத்தத்துக்கு போறவருக்கு அள்ளி அள்ளி வழங்கினார்கள். இப்படியெல்லாம் செய்த சஹாபாக்கள் தன்னை பற்றி யோசித்தார்கள். எப்படி? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், என்னை அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக, என்னை அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. நயவஞ்சருடைய பட்டியல் இருக்கும்போது போய் கேட்பார்கள், என்னுடைய பேர் அதிலே இருக்கின்றதான். ஹன்னதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உலகத்திலே முதலாவது மனிதன், நான் ஒரு நயவஞ்சகர் என்று பப்ளிக்காக சொன்னவர்கள் அவர்கள். நான் முனாஃபிக் ஆயிட்டனோ, அல்லாஹ்வுடைய பார்வையில் நான் மோசமாயிட்டனோ என்று பயந்தவர்கள் அவர்கள். எனவே இந்த நிலைகள் நாங்கள் வர வேண்டும். யாரை பற்றி நாங்கள் அவருடைய கபரில் அவரார் பதில் சொல்ல போகிறார். நாங்கள் ஒருத்தரை திட்டுறோம், ஏசுகிறோம், வலிகேடன், காபிரு, முஷ்ரிக் என்று சொல்லுகின்றோம். அவர் கபருக்கு அவர் பதில் சொல்வார். என்னுடைய கபருக்கு நான் பதில் சொல்வதற்கு என்னிடத்தில் என்ன இருக்கின்றது? இதைத்தான் நாங்கள் பேசிக்க வேண்டும். எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் இந்த சுய பரிசோதனை என்று சொல்லக்கூடியது ஒரு முக்கியமான ஒரு இபாதத். இதை நாங்கள் செய்வோம் என்றிருந்தால் எங்களிடத்திலே பணிவு ஏற்படும், எங்களிடத்திலே மிருதுத்தன்மை ஏற்படும், எங்களுடைய நடைமுறைகள் மற்றவங்களுக்கு பிரச்சாரமாக மாறும், எங்களுக்கு மத்தியில் இணக்கம் ஏற்பட வேண்டும், முரண்பாடு ஏற்படக்கூடாது, எங்களுக்கு மத்தியிலே பிரிவினை ஏற்படக்கூடாது, எங்களுக்கு மத்தியிலே குழுக்கள் ஏற்படக்கூடாது. எது ஏற்பட்டாலும் கூட என்னுடைய ஈமானுக்கு களங்கமில்லாத வகையில் நாங்கள் எங்களை ஆக்கிக்கொள்ள வேண்டும். எனவே தான் இன்றைய சுற்றுச்சூழலில் நமக்கு மத்தியிலே மார்க்கங்கள் எவ்வளோ போதிக்கப்பட்டாலும் அந்த தக்குவா, இறையச்சம், அல்லாஹ்வுடைய பயம் இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது. இதை மாற்றுவதற்காக நாங்கள் செய்ய வேண்டிய கடமை என்ன? நபிமாருடைய பண்பு, தன்னை பற்றி தானே சுய பரிசோதனை செய்வது. என்னுடைய நிலைமை என்ன, என்னுடைய இபாதத் என்ன, என்னுடைய கொள்கை என்ன, நான் எந்த நிலைமையில் இருக்கின்றேன் என்பதை சிந்திக்கக்கூடிய சூழலை நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். அதே போல் நாங்கள் மூமின்கள், சிஃபாத்தில் மூமினின், மூமின்களுடைய பண்புகளில் பிரதானம் தன்னை பற்றி தான் யோசிக்கணும். தன்னுடைய அமல்களை எப்படி இருக்கின்றது, என்னுடைய உள்ளம் எப்படி இருக்கின்றது என்பதை நாங்கள் யோசிக்க வேண்டும். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. எதை கேட்டோம் அதன்படி அமல் செய்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. சுய பரிசோதனை செய்து நல்ல சாலிஹானவர்களாக எங்களை ஆக்கிக் கொள்வதற்கு எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருளும் தௌஃபீக்கும் செய்வானாக. வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.